தமிழர்கள் தமிழ் தேசியவாதத்தோடு ஊறி போயிருக்கின்ற அந்த நிலைமையை ஏதோ ஒரு வகையிலே மாற்றி அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசு மட்டுமல்ல, ஏன் ஒரு சில வல்லரசுகள் கூட இன்றைக்கு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த இடத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ் அரசியலிலே ஒரு நேர்மையான அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி நிலைநாட்டாவிட்டால் தமிழ் தேசம் அழியும். வாக்களிக்க முன் வாக்களிக்க முன் கடந்த 2 தேர்தல்களையும் விட, குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் விட இந்த தேர்தலில் ஒரு பாரிய வித்தியாசம் காணப்படுகின்றது. என்ன வித்தியாசம்? பாராளுமன்ற தேர்தல் வரையில் ஒன்றாக பயணித்த எதிர்கட்சிகள் இன்றைக்கு சின்ன பின்னமாகி சுக்குநூறாக போயிருக்காங்க. அது எப்போ உறுதிப்படுத்தப்பட்டன்னு சொன்னால், லீடர் ஹக்கீம் அவர்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பேச சொல்கிறார், டெலிஃபோனுக்கு எல்லாமே சரி வாக்களிப்பானா, அதெல்லாம் செத்த கேஸு இல்லை. நான் கேட்குறேன், இது இது ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சார உத்தி. இதை நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. எலெக்ஷன் டைமில் ஒரு விதமான பொய்யை சொல்லி ஒரு விதமான நயவஞ்சகத்தனமான வேலைகளை சொல்லி மக்கள் மத்தியில் பல்வேறு தரப்பட்ட விரிசல்களை ஏற்படுத்தியதன் பின்னர் மக்களை திருப்பி ஒன்றுபடுத்துறதுக்கு ஏன்னா அப்படி அடிப்படி வரும், ஒரே வீட்டுக்குள்ளே சண்டை வரும், சச்சரவு வரும், எவ்வளோ பிரச்சனை வரும். அதெல்லாத்தையும் தாண்டி மக்களை திருப்பி ஒன்றுபடுத்துறதுக்கு நியாயமான காலம் பிடிக்கும்.